எப்படி வெளியில வருது, எப்படி ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வருதுன்னா, அவங்க எல்லாருமே அதர் தேன் சாண்ட்ரா எல்லாருமே அந்த வீட்ல வந்து அவங்களுடைய வேலைகள அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. பட் ஆனா சாண்ட்ரா வந்து ஃபுல்லி டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஆங்ஸைட்டி இஷ்யூஸா இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. அப்படி இருந்தா அதுக்கு டேப்லெட்ஸ் குடுப்பாங்க. தூங்குறதுக்கு டேப்லெட்ஸ் குடுப்பாங்க. நம்ம தூங்க முடியும். அவங்களுக்கு தூங்க முடியலன்றது தான் ப்ராப்ளம். ஒருத்தவங்களுக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும்போது, டீம் என்ன பண்ணியிருக்கணும், மேபி அவங்கள தனியா ஐசோலேட் பண்ணியிருக்கலாம். இல்ல அவங்க கிட்ட பேசியிருக்கலாம். இது எதுவுமே வந்து அவங்க செஞ்ச மாரியே தெரியல. இவங்க என்னதான் பண்றாங்க பாப்போமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டிஆர்பி ஏத்தணுன்றதுக்காக இவங்கள வந்து எதுவுமே கேட்காம எதுவுமே சொல்லாம அவங்க நல்லா ஏத்தி விட்டாங்க. அவங்களும் அதுக்கேத்த மாதிரி நல்லா ஆடிட்டாங்க. இத வந்து ஃபுல்லா இந்த வீக்கெண்ட் வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 50% ஆஃப் ஆடியன்ஸ்க்கு எப்படி இது வெளியில 50% ஆஃப் ஆடியன்ஸ்க்கு எப்படி போயிருக்குன்னா, பாவம் அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க, அவங்க தனியா இருக்காங்க, தனியா உட்கார்ந்துருக்காங்க, நீங்க எதுவும் போய் கேட்காதீங்க, லெட் ஹர் டேக் ஹர் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இருக்காங்க. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, இவங்க என்னதான் வந்து ஒரு ட்ராமால இருந்தாலுமே இத வந்து ஒரு வாரம் கடந்து வந்துட்டாங்க. இது செகண்ட் வாரம் அவங்களுக்கு இப்போ போனது வந்து. அதனால இன்னும் அத கண்டினியூ பண்ணிக்கிட்டு அத வந்து மத்தவங்க மேல ஏத்துறது வந்து தப்பு. இப்போ அவங்க எந்த இடத்துல வந்து அவங்க கம்மியாகணும், எந்த இடத்துல ஏறணும்ன்றது தெரியாம ஃபுல்லா ஏறிட்டாங்க. அதான் அவங்களோட பிரச்சனையே. அவங்கலாம் வந்து சாரி கேட்கும்போது ஜஸ்ட் ஓகே பா, உங்க சாரி வந்து பிரச்சனை இல்ல எனக்கு. இதுதான் என்னுடைய பிரச்சனை. நான் இன்னைக்கு இங்க தூங்குறேன். என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ன்றது ஒரு ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரோட ஆடியன்ஸ்க்கு இவங்க கிட்ட பதில் சொல்லாம இந்த அன்பு கேங்குக்கு எதிரா அவங்க மாட்டுக்கு போரை போத்திட்டு பேசாம போயிட்டாங்கன்றது இன்னொரு ஆடியன்ஸ். அதனால அவங்க பேர் கெட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஃபுல் டைம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இன்னி எபிசோடு எனக்கு என் பார்வையில தெரிஞ்சது. ஆதிரை வந்து மேபி நாளைக்கு போறதுனால இன்னைக்கு வந்து அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இதுவா பேசியிருக்கலாம். பிளஸ் வினோத்துக்கு வந்து என்னன்னா, இன்னுமே வந்து இந்த கேமோ இல்ல ஏன் எதுக்காக யார் என்ன சொல்றாங்கன்றது தெரியாம அவர் இருக்காரு. ஆனா வெளியில வந்து அவரை வந்து கேக்குதா? பத்ரம் இல்ல நீங்க பேசுறது கேக்குது. கேக்குதா பேசுறது இங்கிலீஷ்? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. இல்லை அவங்க ஏதோ பேசியிருந்தாங்க, திடீர்னு கட் ஆகிடுச்சு. இல்லை அவங்க வந்து ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கும், டயக்னஸ் லைக் ஐசோலேட் பண்ணியிருக்கணும் டீமு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து இங்கே ஸ்பேஸில் வந்து ஒருத்தவங்கள டயக்னோஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வி ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ் ஹியர் டு டயக்னோஸ். அவங்களே கூட சொல்லியிருக்கட்டும், இங்கே வந்து ஆங்ஸைட்டி இருக்குது இல்லை இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே ஸ்பேஸில் அது நம்ம பேச வேண்டாம். டீம் ஐசோலேட் பண்ணணும், இப்படி இருக்குது, அவங்க இப்படியா இருக்குது, அதெல்லாம் தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான பிராண்டிங் வந்து நாளைக்கு லைஃப் லாங்கில் ஒருத்தங்களுக்கு போய் நிற்கும். நான் இது வந்து பார்வதிக்கு பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவேன். பார்வதி வந்து பீடை அப்படின்னு நேம்ஸ் டேக் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய டேக் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நாளைக்கு அவங்க கேம் பின்னாடி இது பாதிக்கும். அது போக இது எக்ஸ்ட்ராவாக வந்து இப்போ நந்தினி மாதிரி இவங்களை வெளில அனுப்பிடணும், இவங்களுக்கு வந்து டிலூஷனல் இருக்குது, இவங்களுக்கு ஹாலுசினேஷன்ஸ் இருக்குது, இப்போ அவங்களுக்கு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்குது, அவங்கள ஐசோலேட் பண்ணணும், இதெல்லாம் என்ன மாதிரியான இதுன்னு எனக்கு வந்து தெரியல. we shouldn't be talking all these things அப்படின்னு நான் நினைக்கிறேன், unless we are professional in psychology. அதை தவிர வேறு யாரும் இங்கே பேச வேணாம்னு நினைக்கிறேன். அப்படி இங்கிலீஷ் அது ஸ்பேஸில் அலோவ் பண்ணாது. நாளைக்கு அது ரெக்கார்டிங் எடுத்து வச்சு நாளைக்கு யாராவது இதை நம்மளை கூட சொல்லலாம். ஸோ வி டிஸ்அக்ரி டு த பாயிண்ட் தட் ஷி ஸ்போக் நவ். தேங்க்யூ. ஓகே. தாத்தா ஹேண்ட் பண்ணுங்க. தாத்தா பேசுங்க. தேங்க்யூ அபி. கொஞ்ச நேரத்துக்கு நான் ஏதோ ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ரூம்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஏமா நீ பெங்களூர் வந்தாச்சா? வந்துட்டேன். சூப்பர். ஜான் ஹரி சொல்லுங்க. நீங்க வந்துட்டு அப்புறம் தான் நான் பேசணும்னே நான் நினைச்சேன். கரெக்டா அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, லைக் தீஸ் பீப்புள் லைக் வாண்ட் few people டு பி எப்படி சொல்றது, ஒரு லைம் லைட் மாதிரி காமிச்சு இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யாரு இது பண்ணி யாரு வந்து விளையாடுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்ட போது யார் யார் சொல்லும் போதும் பண்ணவே இல்லை. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் விக்கல் விக்ரம்க்கு வந்து சொல்லும்போது உடனே அவரை கூப்பிட்டு கேட்டு இஸ் இட் ட்ரூ, சுபிக்ஷா வந்து நீங்க கீழே தள்ளி விட்டு நீங்க மேலே ஏற்றீங்களா, கிவ் மீ த ரீசன் அப்படின்னு. ஒய் லைக் when people are saying why you have to point out only few people, for example விக்ரம், அதுக்கப்புறமா கமருதீன் அந்த மாதிரி. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் நீங்கெல்லாம் நோட்டீஸ் பண்றீங்களா, கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ரெண்டாவது ஏன் யாருமே வந்து கனி கிளேம வந்து விக்ரம் ப்ளே பண்றாங்கன்னு யாருமே சொல்லவே இல்லை. ஐ வாஸ் லைக் அவங்களோட தானே அவங்கள கீழே இப்ப ஏன்னா கனின்றது ஒண்ணுமே இல்ல. அவங்க 2 பேரும் ஒரு கேங்கா இருக்காங்க. ஆனா இவர் தான் நல்லா விளையாடுறாரு. ஆனா அது யாரு இன்னும் கண்ணுக்குமே தெரியலையா இல்ல சொல்ல வேணாம்னு நினைச்சாங்களான்னு எனக்கு தெரியல. அண்ட் ரெண்டாவது அரோராலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இஷ்யூவே ஃப்ரைடேஸ் இஷ்யூ மட்டும் எடுத்துட்டு அவங்க இன்னைக்கு நான் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கம்மியா பண்ணிட்டேனே, நான் இன்னைக்கு எப்படியே அழுதுணும், ஸோ தட் ஐ மைட் கெட் சம் நோட்டிஃபிகேஷன்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்மால் இஷ்யூ வந்து பெருசா ஃப்ரைடே அன்னைக்கு ஆக்கினாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அரோரா நீ சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ வாஸ் லைக் this is not mandatory, there are many things happen, but only Friday happenings வந்து நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கேக்குறது I felt like it's why, like அப்ப எல்லாருக்குமே அப்ப ஓகே நம்ம பண்ண நிறைய விஷயம் நோட்டீஸே ஆகல, நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும் ஹைலைட்டான விஷயத்த பேசிட்டே இருந்தா அந்த விஷயத்த பேசுவாங்கன்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ்க்கே தோணாதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். நான் பேசினது கேட்டுச்சா? கேட்டுச்சு. விக்னேஷ் தான் நேர்ல பார்த்துட்டு வந்தானா, சரி அவன் சொல்லுவான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பேசியாச்சு திருப்பி திருப்பி. உங்களுக்கு கேட்டுச்சு ஜான்ஹரி. நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம்னா உங்களை எப்படி பார்சல் பண்ணோம் உள்ள அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கிறோம் ஆடியன்ஸா. அதுக்கு வேணா நான் ஒரு ஐடியா சொல்றேன். எனக்கு வந்து ஒரு டிக்கெட் எடுத்து என்னதா டிக்கெட் எடுத்து கொடுங்க, கண்டிப்பா பார்சல் பண்றது ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற. நீங்கள் போய் உட்காருங்க, அதுக்கப்புறம் வந்து என்னை திட்டக்கூட சொல்லிட்டேன் இப்பயே. இல்லங்க நான் போகல மாட்டேன். நீங்க டிக்கெட் எடுத்து கொடுத்தீங்கன்னா போறேன்னு சொல்லிடுவேன், அவ்வளவுதான். போகல மாட்டேன். ஏதாவது சண்டே அப்டேட் இருக்கா இமால் ப்ரோ? எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் சண்டே? சண்டே எபிசோடு ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்ரீபெரும்புதூர் உள்ள ஒரு ஃபுட் கோர்ட்டில் போய்ட்டு சமோசா சாப்பிட்டேன். அங்கேருந்து கிளம்பி ஆம்போடு வந்து மதன் கூட கீ ரோஸ்ட்டு சாப்பிட்டேன். இப்போதான் காரை என்ன லாக் சொல்றீங்க பண்ணிட்டு பாருங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறேன். இதுதான் சண்டே எபிசோடு. எங்களுக்கு சண்டே எபிசோடு சொல்லுங்க, உங்க சண்டே எபிசோடு சொல்லாதீங்க. நாளைக்கு சாண்டா கிளாஸாக ஒருத்தவங்க வருவாங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஃபயர் விடுங்க. ப்ரோ ரூமர் போயிட்டு இருக்கே அவங்க அவங்களா? வந்து என்ன பண்ண போறாங்க? என்னது சவுண்டு யா எஸ் எஸ், அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல உங்களுக்கு, சரி 21 ரசிகன் ஃபயர் சாண்டா விடுவான்ட்டு. கிளாஸா சாண்டா கிளாஸா வந்து என்ன பண்ண போறாங்க? சூப்பர் சாண்டா கிளாஸ் என்ன சூப்பர் பண்ணுவாங்க? கிஃப்ட் கொடுப்பாங்க. அதுதான் பண்ணுவாங்க. அவங்க யாருக்கு? ஏன் எல்லாமே வாங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்ன gift? அது சின்ன கிஃப்டா பெரிய கிஃப்டா? அந்த gift இல்லைங்க. சௌந்தர்யா வாங்கிட்டு வந்தாங்களா இல்ல எண்டமால் கொடுத்தாங்களா? So, அப்ப அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான கடையில இருந்து விஷயமே சவுண்ட் வர்றதுதான் சொல்றீங்க. ஆ இதுதான் அன்னைக்கு என்ன 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே. இது மட்டும் இல்ல, அடுத்த வாரம் வெனஸ்டேவும் ஃபயர் விடுவீங்க. ஓகே, என்ன சொல்றீங்க பாருங்க. வெனஸ்டே ரைட்டு. வீடு வேற போட்டாங்க, இப்போ எப்படி போறதுன்னு தெரியலையே. நான் பொண்டாட்டி. ஓகே கைஸ், பை பை ப்ரோ. பை பை, குட் நைட். குட் நைட். பை ப்ரோ. பை. ஜனவரி நீங்க கேட்டது எனக்கு சிம்பிளா சொல்லுங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு சரியா புரியல அந்த இடத்துல சொல்லுங்க.
இல்ல நான் என்ன கேட்டேன்னா இவங்கதான் வந்து எப்படி சொல்றது இவங்கதான் டாப் 5 அப்படின்றதுக்காக இப்ப விக்ரம் பத்தி சொல்லும் போது அவருக்காக கூப்பிட்டு இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டாங்க. பட் மத்த கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாம் இஸ் இட் ட்ரூ ஆர் அந்த மாதிரி கேட்கல. அதே மாதிரி வந்து கம்முக்கு வந்து கம்மு என்ன உங்க பாரு வந்து உங்களை அமுத்திட்டு பாரு விளையாடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் கேட்டாரு. சோ பேக் அண்ட் டீம்ல வந்து தே வாண்ட் லைக் ஓகே தீஸ் ஆர் த டாப் 5. ஓகே இவங்க எல்லாரையும் சொல்லும் போது ஆஸ்க் தெம் வெதர் இட்ஸ் ட்ரூ ஆர் நாட் அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா வந்து ஒரு இது கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பாரு கம்முன்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் பாரு திருப்பி பாரு ஃபர்ஸ்டே சொல்லி முடிச்சிருப்பாங்க. திருப்பி பாரு எந்திரிச்சு நான் என் கேமை தான் சார் ஆடுறேன், இது எல்லாமே ஒரு கேம் தான், அந்த விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன்னு சொல்லி திருப்பி கம்முருவை குத்திருப்பாங்க. பட் அது எபிசோட்ல வரல. சரி, இது அந்த டாக் பார்க்கிங் பத்தி ஏதாவது விளக்கம் சொன்னாரா? அது சபரி இது பண்ணும்போது ஆடியன்ஸ் எல்லாம் இது பண்ணாங்கல்ல, அப்போ இது பண்ணியிருப்பாரு பாருங்க, அது மட்டும் தான், வேற எதுவுமே இது பண்ணிக்கல. ஓகே ஓகே. எபிசோட்ல இங்க வந்துச்சு பாத்தீங்க, அந்த டாக் பார்க்கிங் வந்து இது டாக்டர் வந்து அந்த சபரி சொல்லும் போது ஆடியன்ஸ் எல்லாருமே அப்போ ஃபோக்கஸ் வந்து அவங்க 2 பேத்துக்கு வச்சிருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், கேமரா தூக்கி அவங்க 2 பேத்துக்கு வச்ச மாதிரி வந்திருக்கும். அது அப்போ ஆடியன்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பயே வந்து பாரு வந்து அனலைஸ் பண்ணிட்டாங்க, ஸோ வெளில போயிருக்கு அப்படின்றத 2 பேருமே அனலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் சைட்ல இருந்து அதுக்கு சமக்கையா இது பண்ணாங்க. ஸோ அப்பயே அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆக்சுவலாக இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் வந்திருக்கணும். ஆனால் டபுள் எவிக்ஷனில் வந்து எஃப்ஜேவி எடுத்தது எதுக்குன்னு புரியல. எஃப்ஜே ரொம்ப எடுக்கக்கூடாத கண்டஸ்டன்ட்லாம் கிடையாது, எடுக்க தான் வேணும். ஆனால் அவர் விக்ரம எடுக்கிறது வந்து ஒரு ராங் டைமிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதேதான் வந்து துஷாருக்கும் பண்ணாங்க. துஷார் விளையாடாம இருக்கப்பெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா எப்போ திவ்யாவை ஏதோ கொஸ்டின் பண்ணி அப்ப இந்த வாரம் வந்து குரூப் எக்ஸாம கரெக்டா கொஸ்டின் பண்ணானோ அப்ப துஷார் எடுத்தாங்க. அகெயின் இப்போ வந்து எஃப்ஜேவை எடுக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கொடுப்போம். ஓகே, இது வந்து குரூப்பிசம் இருக்கவங்கள நம்ம சொல்லக்கூடாது, நம்ம அந்த குரூப்போட போய் நம்ம சேர்ந்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த வீட்டில் சர்வை பண்ண முடியும், ஆடியன்ஸ் கிட்ட சர்வை பண்ண முடியும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்ணவங்கல்ல ஆதிரையாகட்டும் வியனாவாகட்டும் வெளியில தான் போயிருக்காங்க. ஸோ இது எதன் எங்க இன்னைக்கே பாத்தீங்கன்னா கனிய வந்து திட்டோன்ற மாதிரியே ஒரு லைட்டா திட்டினாங்க. அது வந்து ரோஸ்டே கிடையாது. ஆனா அவங்க வந்து கானா வினோதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நீங்க எப்படி இப்படி சப்போர்ட் பண்றீங்க, நீங்க அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீங்க விக்கல் சீக்கிரம்க்கு தான் பண்ணணுன்ற மாதிரி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நீங்க உட்காந்துருங்க அப்படின்ட்டாங்க. இல்ல அந்த இடத்துல கனி வந்து சுத்தி விடுவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல பயங்கரமா சுத்தி விட்டுருப்பாங்க. உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்றது புரிஞ்சா? எனக்கு அவங்க எனக்கு சொல்ல வந்து புரியல. பட் ஆனா அவங்க வந்து வாட் ஐ அண்டர்ஸ்டுட் ஷீ சப்போர்ட்டட் கானா வினோத். ஓகேங்களா? So he was like, why you have to support him because what Ajaray did is right. What he is questioning or when he raised the voice, that is not right ன்ற மாதிரி அவர் காமிச்ச மாதிரி எனக்கு புரிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்துக்காக கனி நீங்க வந்து ஏன் கானா வினோத் பக்கம் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. உங்களுக்கே அவங்க சொன்னது புரியல, உங்களுக்கே புரியாத போது உட்காந்து பேசாம உட்காந்துருங்க அப்படின்ட்டாங்க. இல்ல 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 ஜனனி ஃபர்ஸ்ட் தடவை சொல்லும் போது கனி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த ஒரு இதை கட் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க, அதை வந்து கட் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. நீங்க பார்த்தது செகண்ட் வெர்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தடவை பேசும்போது ஓகே கட் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. திருப்பி வந்து இவங்க இதுதான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி ஆதிரியை கேட்பாரு. அப்படி இல்லதுக்கப்புறம் இல்ல சார் அவங்க இன்னொன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஆதிரி சொன்னதுக்கப்புறம், இப்ப நீங்க சொல்லுங்க கனின்னு சொன்னதுக்கப்புறம் செகண்ட் டைம் சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அவரு. அவங்க கட் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான போர்ஷனை மட்டும் கட் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க கனி ஃபர்ஸ்ட் தடவை சொல்லும்போது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லைங்க. ஆனா இதை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு நாங்க ரோஸ்ட் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஜஸ்ட் ஒரு ஃபார் சேக் அப்படின்னு காமிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. நித்யா ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுறீங்க, அதுக்கப்புறம் பிரகாஷ் பேசுறீங்க, அதுக்கப்புறம்
ஓகே, எனக்கு நித்யா. ஒரு டவுட் விக்னேஷ். ம். விக்ரம் பத்தி ஏதாச்சும் அட்ரஸ் பண்ணாங்களா ரிகார்டிங் அந்த சுபி இஷ்யூ அண்ட் த கேப்டன்சி டாஸ்க்? கேப்டன்சி டாஸ்க் வந்து எஃப்ஜே எடுத்தாரு. எஃப்ஜே எடுத்தாங்க. எஃப்ஜே எடுக்கும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, அது நம்ம திருப்பி அட்ரஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த டாபிக் பேசும்போது அட்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை இது பண்ணாங்க. அந்த சுபிக்ஷா இஷ்யூல வந்து அந்த சுபிக்ஷா எந்த இது கேட்குறீங்க? அந்த டாஸ்க் தானே கேட்குறீங்க? சாரி. இல்ல சுபிக்ஷாவும் அந்த எந்த இது அந்த டாஸ்க்ல நடந்தது கேக்குறீங்களா? அந்த ஓவர்டேக் பண்ண யார் ஓவர்டேக் பண்றாங்க அந்த டாஸ்க் நடந்தது கேக்குறீங்களா? எனக்கு புரியல. இல்ல இல்ல ஆ. இன்னும் அந்த லைவ்ல எஸ்டர்டே வாட் ஹஸ் ஹேப்பன் அவங்க பிரேக் டவுன் ஆகி அழுவாங்க. அது ஹில் பி கேட்கல. சேயிங் அது கேட்கல. அது கேட்கல. ஏன்னா பட் விக்ரம் இஸ் டூயிங் திஸ் மெனி டைம்ஸ் இல்லையா? ஒரு கோ கண்டெஸ்டன்ஸா ஒரு கான்ஃபிடன்ஸ பிரேக் அது பண்றது which கேட்கல. is not அது fair, கேட்கல. right? அது கேட்கல. அது ஏன் எதனால கேட்கலன்னு நான் சொல்றேன். இந்த டாஸ்க் ஒண்ணு நடந்துச்சுல. யார் கேம யார் இது பண்றாங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் நடந்துச்சுல்ல. ஆஹா. அதுல வந்து 2, 3 பேர் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். சுபிக்ஷாவோட கேம வந்து விக்ரம் ஓவர்டேக் பண்றாங்க. அதாவது விக்ரம் இது பண்றாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருப்பாரு. பார்த்தீங்களா? எஸ். அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த இதுக்குரிய ஆன்சர் அதிலேயே வருதே. But that was not clear now, Vignesh. அது உங்களுக்கு What எடிட்டர்ல Vikram has said. அது Okay. எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவர் சொல்லுவாரு, "இல்ல சார் நான் அந்த மாரிலாம் இல்ல. நான் அந்த மாரிலாம் பண்ணல. யார் கேமையும் நான் இதுவரையும் ஸ்பாயில் பண்ணல." அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு தான் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்டயும் கேட்பாங்க. அவங்களும் வந்து, "இல்ல நாங்க 2 பேருக்குள்ள எங்க ஐடியாலஜிஸ வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிறோமே தவிர, நாங்க என் கேம வந்து அவங்க அஃபெக்ட் பண்ணலன்னு" சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. இவங்களும் சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து அவங்களே அந்த மாரி ஃபீல் பண்ணும்போது, திருப்பி திருப்பி எப்படி இது கேட்க முடியும்? ஓகே, இப்போ ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வாட் we are thinking அது ஒன்று இருக்குல்ல இன் ஜெனரல், பிகாஸ் we are ஆடியன்ஸ் watching live, right? நம்மளுக்கு தெரியும்ல. இப்ப நம்மளுக்கு தெரியும்ல. விக்ரம் வந்து இப்ப வியானா கேம இது பண்ணாரு. சுபிக்ஷா கேம அவர் தான் ஆடிட்டு இருக்காருன்றது நம்மளுக்கு தெரியும்ல. பட் யா. ஆனா உள்ள வந்து அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அத வந்து இவரு அவங்களே வந்து இந்த மாரி இது பண்ணும்போது, இவர் எப்படி திருப்பி மேற்கொண்டு வந்து போயிட்டு இது பண்ண முடியும்? இல்ல உன் கேம இவரு ஸ்பாயில் பண்றாரு. உன் கேம இவரு ஸ்பாயில் பண்றாருன்னு சொல்ல முடியாதுல்ல. பட் ஹோஸ்ட் கேன் ஆஸ்க் சுபி, ரைட்? எதுக்கு என்ன ஆச்சு, ஏன் நீங்க பிரேக் டவுன் ஆனீங்க அத ட்ரெஸ்ஸிங் பத்தி ரூம்ல? எதுவுமே கேட்கல. அது மேபி நாளைக்கு எது ஸோ இப்போ கேட்கறாங்களான்னு அது தெரியல. வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா ஒரு கான்வர்சேஷன் இருந்தாலுமே அப்போ ம். வந்திருக்கும்ல வெளியில. ஏன்னா நேத்து லைவ்ல வந்திருக்கும். பிபி வந்து வார்ன் புரியுது. பண்ணாங்க டு எனி ஆஃப் த கண்டெஸ்டன்ஸ். பிபி ஹஸ் ம். நாட் வார்ன் டு எனி ஆஃப் த கண்டெஸ்டன்ஸ் சேயிங் தட் ம். ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து வெளியில வாங்க, இல்லைன்னா நான் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணிடுவேன்னு. ம். ஸோ திஸ் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட், ரைட்? அது வந்து ஹோஸ்ட் வந்து கேட்கணும்ல. அண்ட் விக்ரம் இஸ் நாட் டூயிங் திஸ் ஃபர்ஸ்ட் டைம். ரிப்பீட்டட்லி ஹி இஸ் டூயிங் வித் சுபி திஸ். பட் அத அண்ட் அட்ரஸ் எவ்ரி பண்ணல சிஸ். வீக்கெண்ட் அவர் ம். வந்து பேம்பர் தான் பண்றாரு விக்ரம். ஸோ வாட் ஹீஸ் ட்ரைங் டு டூ? இஸ் ஹி பயாஸ்ட்? மேபி. யா. இவ்வளோ பிரச்சனைகளையும் விக்ரம் அழுதது வந்துருச்சு 1 ஹவர்ல. யா அதுவும் crocodile tears தான். Again he is bringing the drama. அதுவும் shedding crocodile tears. இல்ல அவரு சொல்லியிருப்பாரு. அம்மா சத்தியமா நான் யார் கேமையும் ஸ்பாயில் பண்ணலன்னு சொல்லியிருப்பாரு. Oh my god, he is a grown up child. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சாபுத்ரி, அம்மா அப்பா சத்தியம், come on. grown up child தான் நான் பாக்குறேன். ஒரு கேப்டன்சி டாஸ்க்ல எஃப்ஜேயோட காலை புல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா சத்தியமா நான் இது பண்ணல அது பண்ணல. வாட் இஸ் ஆல் திஸ் திங்ஸ்? குக்கப் ஸ்டோரிஸ் தானே இதெல்லாம். அப்போ வாட் ஹி இஸ் டூயிங் இட். மேக்ஸிமம் 1 day எபிசோட் வந்து டிராகிங் வித் பேஸ்லெஸ் இஷ்யூ சாண்ட்ரா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேஜர் இஷ்யூ வை இஸ் நாட் அட்ரஸிங் இட்? அதுதான் இங்க ரிப்பீட்டடா வருது. இப்ப அந்த கோர்ட் டாஸ்க்லயுமே சுபியோட இஷ்யூ நான் எவ்வளவு எடுத்து பேசியிருக்கலாம்ல. ஏன் நீங்க சுபியோட இஷ்யூ வந்து கோர்ட்ல அக்செப்ட் பண்ணல யாருமே? தேர்ஸ்டே மட்டும் என்ன நடக்குது? ஹி இஸ் டேக்கிங் தட் வெரி சிம்பிள், மேக்கிங் ஹிஸ் டேபிள் வெரி சிம்பிள். ஓகே, நான் என் சைட் சிம்பிளா வச்சுக்கிறேன், அதை பேஸ் பண்ணி ஐ வில் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் மாதிரி. ஹி இஸ் மேக்கிங் ஹிஸ் டியூட்டி வெரி சிம்பிள். அந்த கானாவதம் விஷயம், அந்த விஷயத்துல பேசும்போது இந்த ஈகோ அவருக்கு ப்ரூஸ் ஆயிடுச்சு. கானாவதம் விஷயத்துல அந்த ஹோஸ்ட் அவருக்கு கேட்ட விஷயம் அவருக்கு பிடிக்கல. அது நல்லாவே தெரியுது.
அவராலே அதை ஹேண்டில் பண்ண முடியல. எப்படி இது ஹேண்டில் பண்றது? யாரு நம்ம கிரிட்டிசிசமா ஸ்பேஸ்ல யாரு மல்டிபிள் திங்ஸ் நம்மளுக்கு ஹிட் ஆகுது, விஜய் ரைட்? சேதுபதி சொல்றேன். கேக்குதா ப்ரோ? கேக்குது. அஹ் அந்த இந்த விஷயம் கானா வினோத் எஃப்ஜே வீக் ஸ்டார்ட்ல வந்து விஜய் கிரிட்டிசைஸ் உம் பண்ணிருப்பாங்கல்ல விஜய் அது சார். அது அந்த இன்னொன்னு தெரியுமா ப்ரோ? ம். சிம்பிளா சொல்லணுமா? வெல்கம் ஹரி ப்ரோ. அது என்னன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பேசணுன்றதே மறந்து போச்சு. அந்த இடத்துல எஃப்ஜே எப்படி நேக்கா தப்பிச்சான் பாத்தீங்களா? எஃப்ஜேக்கு ஞாபகம் இருந்தாலும் தப்பிச்சிட்டான். கமருதீனும் கூட இருந்தான். பட் இவர் சொல்லும் போது ஆனா மாட்டினது காணவனது மட்டும்தான் மாட்டினாரு. ஆனா கூட இருந்த யாருமே மாட்டல பாத்தீங்களா? எல்லாருக்குமே அதுதான் அந்த இடத்துல ஈஸியா எஃப்ஜே தப்பிச்சிட்டாங்க. ஃபிரோஷியஸா போயிட்டு இருந்தானே எடிட்ல, ஞாபகம் இருக்கு எனக்கு. அதாவது நானா நீங்களா அத ஒரு ரியாக்ஷன் குடுப்பாங்க தெரியுமா? இது நீ தானே தப்பு பண்ணிருக்க. நானா? அப்படின்ற மாரி ஒரு ரியாக்ஷன் குடுத்த மாரி தான் இருந்துச்சு. அதேதான் எக்ஸாக்ட். சபரி ஒண்ணு கொடுத்தானே, அதை விட அ அதிகமாக இருந்துச்சு. எங்க இமால் போயிட்டாப்லையா? போயிட்டாங்க ப்ரோ. ஓகே ஓகே. வீட்டுக்கு ரீச் ஆயிட்டாரு. நோட்டிபிகேஷன் வந்துச்சு இமால் இருக்கிற மாதிரி. போயிட்டாரு. ஓகே. எப்படி இந்த விக்னேஷ் வந்து இன்னைக்கு? பேசினாரு, என்ன என்ன ஒரு நேரம் ஹரி ப்ரோ, பேசினாரு, இப்பதான் ரீச் இரு, ஆனாரு. என்ன ஹரி ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி சாண்ட்ரா எலிமினேட் ஆயிட்டாங்க போல இருக்கு. என்ன அபி கலாய்க்கிறீங்க? நீங்க தான் வச்சு போஸ்ட் செஞ்சாங்களே போட்டீங்க. இன்னைக்கு 2 மணி நேரம் செஞ்சாங்களே இன்னைக்கு. அதெல்லாம் ஒரு மேட்டரா செஞ்சாங்களா அது? ஓகே ஓகே, சூப்பர், செம. விஜய் செஞ்ச உங்களுக்கு மாதிரி சாண்ட்ரா தான் பிடிக்கும், எனக்கு சாண்ட்ரா பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, என்ன பண்றது? அதுக்காக மார்க் திஸ் ட்வீட், ஷி வில் பி இல்ல ஹரி எலிமினேட்டட் ப்ரோ. அப்படின்னீங்களே, அதான் ஹரி ப்ரோ. தேடிட்டு இருந்தேன். என்னமோ தெரியலங்க, ஒருத்தர் பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுதுல்ல, சாண்ட்ரா சாண்ட்ரா மாதிரி தான் தோணுது. எனக்கு கூட ஒருத்தர் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு, சில பேரை அடிக்கணுமா நானும்? அடிங்க, யாரும் அடையாளம்னா. எப்ப போனீங்க நீங்க துபாயில இருந்து? நான் இன்னைக்கு மதியானம். 2 நாள் உட்காந்துட்டாங்களா? ஆமா ஆமா. ஐயோ ஐயோ, நான் வர வேண்டியதுங்க, கடைசி நிமிஷத்துல எங்க ப்ராஜெக்ட் முடியலன்னு கேன்சல் பண்ணிட்டேங்க டிக்கெட்டை. ஓகே ஓகே ஓகே. ஹரி ப்ரோ, சிம்பிளா சொல்லுங்க. சொல்லட்டுமா? விஜேஸ் வந்து சாண்ட்ரா வச்சு செய்யல. சாண்ட்ரா தான் இன்னைக்கு எல்லாத்தையும் வச்சு செஞ்சாங்க. ஆமாங்க, சொன்னேன் என்கிட்ட 2 மணி நேரமா ஒரே விஷயத்த பேசினாங்க. இன்க்ளூடிங் ஆடியன்ஸ் முதற்கொண்டு. ஓகே. அது விஜய் சேதுபதியே அட்ரஸ் பண்ணிட்டாரு. ஏங்க, she is not worth for Big Bossங்க. she worst contestant. இதை விட ஹோஸ்ட் கண்டஸ்ட்லாம் பார்த்தாச்சு ப்ரோ லாஸ்ட் சீசன். ஆமா, அதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு வன்மம் ஃபேமிலி வீக்காக வச்சிருக்கேன். ஃபேமிலி வீக்கோட அடுத்து விட்டா நல்லா இருக்கும். வன்மம் மட்டுமே இங்க கொட்டப்படும் அப்படின்ற மாதிரி. சரிங்க வன்மம் சரிங்க, மட்டுமே ஓகேங்க. சாண்ட்ரா பத்தி கொட்டப்படும். ஆனா எனக்கு ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு என்னன்னா, விஜய் எல்லா ஃபேண்டமும் அடிக்குது. ஊரே என்னங்க விஜய் போட்டு ப்ளீஸ், எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க, உள்ளார அடிக்கிறாங்க. நான் வந்து கனி ஃபேன்ஸ் ஆகட்டும், இந்த சைடு ஒரு பெரிய யூடியூபர் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு விஜய், ஏன்னு தெரியல. யாரு? அப்புறம் சொல்றேன், சொல்ல முடியாது பேர் வாங்க. எனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹரி பெரிய யூடியூபரா? அஞ்சலி பேர்லாம் கேட்காதீங்க. புரிஞ்சிருச்சு. விக்னேஷ், இமால் பக்கத்துல உட்கார்ந்து பிளாக் டி-ஷர்ட் நீங்க தானா? நான் பிளாக் டி-ஷர்ட் இல்ல ப்ரோ, நான் ஜீன்ஸ் ஷர்ட். நீங்க ரைட் சைடு நினைக்கிறேன்ல. நான் ரைட் சைடு. நீங்க கட் ஆயிட்டீங்க ஃப்ரேம்ல. கரெக்ட். கட் ஆயிட்டீங்க ஆக்சுவலா ஃப்ரேம்ல. ஓகே ஓகே ஓகே. என்ன ஏதாவது எலிமினேஷன் சேஞ்சஸ் இருக்கா அந்த 2 பேர் தானா? தெரியலையே ப்ரோ, என்னை ஆள விட்டா போகணும் ஓடி வந்தேன். சண்டே யாரும் போலையா? சண்டே போல ப்ரோ இதுவே முடியல ப்ரோ. இல்ல சேஞ்ச் ஆயிருந்தா இன்னொரு மெசேஜ்ல வந்திருக்கும்ல ப்ரோ. இது ட்வீட்லாம் அப்படியே. நானும் இப்பதான் வந்து ஷாப்பிங் போயிட்டு இப்பதான் வந்தேன் ரூமுக்கு. மணி இங்க 11ஆவது. இப்பதான் மெசேஜ் வந்து அவன் வந்திருப்பான்னு நினைச்சேன், அதான் வந்தேன், அவன் போயிட்டான். இல்ல டயர்டுன்னு போயிட்டாரு. ஓகே, சேலம் போயிட்டானா? வீட்டுக்கு போயிட்டானா? வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆயிட்டாரு. ஓகே ஓகே ஓகே. நான் இங்க சொல்லிட்டு இருந்தேன், டே தயவு செய்து யாரும் அனுப்பிச்சிடாதா இனிமேல்ட்டு அப்படின்னு. இல்ல சாட்டர்டே விஷயம் இல்ல. சாட்டர்டே விஷயம் இல்ல, சண்டே 2ன்னாங்க. அந்த 2 தானா கன்ஃபார்ம் பண்ண கேட்டேன். 2 தான் சொன்னாங்க. ஆமாமா 2 தெரியும், அந்த 2 தானா அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, எவ்வளவு நாள் இருக்கீங்க அபி சென்னையில? 2 weeks bro. ஓகே, என்ஜாய் ஹாலிடேஸ். விக்னேஷ், எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் நீ போனது? போன சீசனே போயிருக்கேன்ல ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே. எதுவுமே தெரியாது. சண்டே போயிருக்கலாம் ப்ரோ.
ஐயா வேணாங்க ஐயா, என்ன ஆள விடுங்க ஐயா. நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட 2 பேர் போயிருந்தாங்க ஆக்சுவலா. டிக்கெட் கேட்டிருந்தாங்க போன வாரம். ம். நீங்க 2 பேர் போயிருந்தாங்க. சண்டே எபிசோட் போல சாட்டர்டே எபிசோட் போயிருந்தாங்க. விக்னேஷ், உங்களுக்கு ஒரு குவிக் கொஸ்டின். அப்போ கேளுங்க. வந்து இந்த பார்வதி whenever இந்த ஃபேஸ்ல ரியாக்ஷன்ஸ் காட்டிட்டே இருந்தாங்கல்ல, அப்போ ஆமா. she was coming on the big screen. எங்களுக்கு அப்போ சிரிப்பு தாங்க முடியல. அப்போ அப்போ வந்து கிளாப்ஸ் நிஜமா? ஆமா. Oh my god, she's so hilarious. அவங்களால எமோஷன்ஸ் she can't control it at all. ம். ஓகே, அது நிஜமா தான் எனக்கு கேக் வேணும். ம். ம். ஆனா எனக்கு வந்து விஜே சார் நிஜமாவே அடிக்க தோணலையா. ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் ஹிம். இவ்ளோ பேசி கூட அவங்க கடைசியில பதில்ஸ் எல்லாம் யாருமே கரெக்ட் பதிலே சொல்ல. எந்த இதுக்குமே யாருமே பதில் கரெக்டா சொல்லல. திவ்யா பாத்தீங்களா, எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்களாம். ம். விக்னேஷ் It just ப்ரோ. விஜேஎஸ் கிட்ட கிஸ் வாங்கிங்களா? இல்ல போட்டோ மட்டும் தானா? ரெண்டும். ரெண்டுமா? ரைட்டு. வெக்கப்படாத சொல்லியா. இல்ல ப்ரோ, போட்டோ மட்டும் தான். பார்க்கலாம். போட்டோ வந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுவோம்ல, கண்டிப்பா பாக்குறோம். நான் பண்ண மாட்டேன். எப்ப போட போறீங்க? நான் பண்ண மாட்டேன். எனக்கு மட்டும் அனுப்பிச்சுடு. சரி. கலக்கிற போ, சூப்பர், வெரி குட். ம். பேசுங்க ஜானரி, பேசுங்க பிரகாஷ், பேசுங்க ஜானரி, பேசுங்க ஜானரி வேஸ்ட். அதுக்கப்புறம் பிரகாஷ் பேசுங்க. இல்ல ஆக்சுவலி நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் ஒருத்தன் கேட்டாங்க, நாளைக்கு கன்ஃபார்ம் எஃப்ஜே ஹாஜரி தானா அப்படின்னு. ஆமா அதுதான் கேட்கணும். ஆமா. ஓகே, இது வரலையும் சேஞ்ச் ஆகல. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகுதான் பார்க்கலாம். இல்ல அப்ப அதுவும் சவுண்ட் இருந்தா மட்டும்தான் இல்ல ஹாப்பி நியூஸ். அப்ப அதுவும் ஜானரிக்கு ஒரு ஹாப்பினஸ் சொல்லலாமா? திருப்பி வியானா ரீஎன்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி அதுல இல்ல, இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அப்படி பேசுறோம். இல்ல, சும்மா ஐயோ இதெல்லாம் நடக்காதுன்னு ஜான்சி தெரியாதா? அவங்க டெய்லி போஸ்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க போட்டோஸ்லாம். நான் எந்த போஸ்ட் போடல தெரியுமா? இல்ல வியானா வந்து அன்ஃபேர் எலெக்ஷன் தான் ஜனவரி. ரொம்ப அன்ஃபேர் எலெக்ஷன் போய்க்க கூடாது ஆக்சுவலா. ஆமா, இப்ப எஃப்ஜி அமிச்சதுக்கு அன்னைக்கு அமிச்சிருந்தா கூட அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நல்லா விளையாடி இருக்கும். இன்னைக்கு அமிச்சாங்க. எஃப்ஜி அப்ப நாமினேஷன் இருந்தாங்கல. ஆமா, எஃப்ஜி, ரம்யா, வியானா எல்லாமே இருந்தாங்க. எஃப்ஜி ஹாட் சீட் நீ. எஃப்ஜிவும் வியானாவும் தான ஹாட் சீட். கரெக்ட். அப்ப அப்பவே அவன் அமிச்சிருந்தான்னா அழகா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அழகா விக்ரம்ல எல்லாம் கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பொண்ணு அனுப்பிச்சிருப்பாங்க. அது வேற. இல்ல இந்த டைம் ஹோஸ்ட் பேசிட்டாரு, விக்ரம பேசிட்டாருன்றதுனால டபுள் ரெட் ஃபிளாக். கைஸ் சீரியஸ்லி, ஆனா இந்த விக்ரம் வந்து உட்காந்து அழுததெல்லாம் ஜஸ்ட் லிட்டரலி பெத்தட்டிக்யா. அதுல அவன் போடுற ஆக்ட் உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் நிஜமாலே நம்புறாங்களா அவன் பண்றது? ஐ டோன்ட் திங்க் எஃப்ஜே அண்ட் ஆல் பிலீவ்ஸ் அவங்க. இந்த பொண்ணு சுபிஷ்கா தானா போய் சாரி சொல்றான் அவன் கிட்ட. சும்மா இருங்க ஹரி, அவன்லாம் டைட்டில் வினர் ஆகவே கூடாது. அவன் இல்ல, ஐம் சாரி, அவர். எங்க அஞ்சலி, everyone knows she needs his kind of those protection and all those எல்லாமே feedback எல்லாமே அவர் கொடுக்கிறது எல்லாருக்குமே தெரியும். So that's the reason first thing she is going and consoling him. Hey, did I say that? No, right? அப்ப ஏன் கவலைப்படுற? Because I need you. So எல்லாருக்குமே உள்ளே தெரிஞ்சிருக்கப்போ இப்ப வெளில தெரியாதா? அப்புறம் பாருங்க ஜான், அவன் எப்படி ஒரு கவர் அப் பண்றாங்கன்னு. அந்த ஹூ ஓவர்டேக்ஸ் ஹூல அவன் எவ்வளோ டேமேஜ் அவளுக்கு பண்ணிருக்கான்னு தெரியும்.
அதை ஈக்குவலைஸ் பண்ணிட்டான் பாருங்க. எழுந்து நின்னு he tells in front of everybody itself that Aurora is overtaking Shubishka so that it can't come back again to him. நீ ஏன் சொல்லி அவளை அழுவ வச்ச, அப்படி அப்படி கொண்டு வராததுக்கு he neutralized it by bringing it in the open and addressing it like a regular concern மாதிரி. எவ்வளோ ஒரு ஷார்ப்பா இருக்கான் பாத்தீங்களா? Vignesh, எனக்கு ஒரு question. Even on the Sunday's episode, they did not ask what he did on the captaincy. இல்ல So this is one thing I don't understand. So அப்ப நீ இந்த மாதிரி actions எல்லாம் பண்ணிட்டு when you ask sorry, is that can be justified? இல்ல சண்டே எபிசோட்ல கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஜெனரி. நான் உங்களுக்கு காலையில வேணா நான் கன்ஃபார்ம் பண்றேன். தெரியல, நான் இன்னும் அப்டேட் எதுவுமே நான் கேட்கல. பட் ஆனா அந்த எஃப்ஜே வந்து அந்த இஷ்யூ நோட்டீஸ் பண்ணலாம். ஓகேவா? எஃப்ஜே நோட்டீஸ் பண்ணும்போது இது கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வேண்டாம், அந்த டாபிக் வரும்போது நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா சண்டேல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாளைக்கு நம்ம ப்ரோமோ பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் அப்டேட் கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நாளைக்கு ஸ்பேஸ்ல அப்டேட் பண்றேன். ஓகேவா? இல்ல நாளைக்கு அட்லீஸ்ட் கேட்டாங்கன்னா திரும்பியும் இன்னொரு அட்லீஸ்ட் கிரைசிங் செஷன் இருக்கு அப்போ. கண்டிப்பா கேட்டிருப்பாங்க ஜெனு. பட் அதை எந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, பட் அதை எந்த மாதிரி யாருக்கு ஃபேவரா கொண்டு போயிருப்பாங்கன்றதான் கொஸ்டினா இருக்கும். அது நாளைக்கு நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் ஸ்பேஸ் போடுவாங்கல்ல, 12 ஸ்பேஸ்ல கூட நான் இது பண்றேன், ட்ரை பண்றேன். ஓகேவா? அது இல்ல கேட்டாங்களா எந்த இல்லையான்னு கேட்டேன். விதத்திலுமே விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஃபேவரா அது இருக்கவே முடியாதுங்க, எந்த விதத்திலுமே. கண்டிப்பா அது மேபி ரோஸ்டா தான் இருந்திருக்கும். நான் என்னோட இதுல கெஸிங்ல கண்டிப்பா ரோஸ்டா தான் இருக்கும்னு தோணுது. ஆனா அவன் அழுது மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுவான். அங்கேயே அழுதாலும் அழுதுருவான். இல்ல அஞ்சலி, நாங்க சோகமா பேச வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க அழுவோம். ஃபர்ஸ்ட் நாங்க சோகமா இன்னைக்கு பேச வச்சுட்டு அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டு அந்த சிம்பிள்ங்க. மாதிரி. நான் அம்மா சத்தியமா அப்பெல்லாம் பண்ணல சார் சொன்னா என்ன கேட்பீங்க அப்புறம்? என்ன ப்ரோ எத்தனை டைம் எல்லாம் சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் அதே இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்பீங்க? கரெக்ட். வினோத் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாரு பதட்டத்துலதான். ஏன் மன்னிப்பு கேட்கற முடியா? ஓ நேத்து கரெக்டா. ஆமா நேத்து தான் கையெல்லாம் நடுங்குதுங்க அவருக்கு அப்படின்ற மாதிரி. இவங்க இன்னைக்கு பண்ண இதுல பிக் பாஸ் இவங்க விஜேஎஸ் பண்ண அல்சாட்டியர்ல வந்து ரவி சார் இனிமேல் ரிவ்யூவே பண்ண மாட்டேன்னு போயிட்டாரு ட்விட்டர்ல இருந்து. ஆமா, எதுக்கு அவர் அப்படி போட்டாரு புக்வாம்? அதுதான் நினைக்கிறேன், தெரிஞ்சது இல்ல. அது சொல்றாங்க அந்த மாதிரி, இதுன்னு தெரியல. இனிமேல் பண்ண போறது இல்லைன்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த மாதிரி அறிவிச்சிட்டாரு. விக்னேஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஸோ நீங்க சொன்னீங்க இப்போ இன்னும் வந்து கன்ஃபார்மா தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. மேபி அது வந்து எப்படியே போகாம இருந்தா எனக்கு என்னமோ நல்லா இருக்கும் தான் தோணுது. ஏன்னா கண்டிப்பா விக்ரம் அடிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லைங்க உள்ள. ஏன்னா பார்வதி கேமும் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, வேற ஒரு காம்போ உருவாகும். கேட்கல, முக்கியமானது கேட்காம போகுது. என்ன சொன்னீங்க? இல்ல வேற ஒரு காம்போ உருவாக்குனாரு. அதுதான் சாண்ட்ரா கூட யாரு சேருவாங்கன்னு தெரியல. விக்ரம் வெர்சஸ் ஒரு காம்போ இந்த வீக்ல உருவாகும். இந்த நெக்ஸ்ட் இதே சாட்டர்டேல நீங்க சொல்லுவீங்க ஓகே ப்ரோ கரெக்ட் ப்ரோ அப்படின்னு. வெயிட் அண்ட் see. ஓகே, அப்படி ஆச்சுன்னா சத்தியமா வந்து ஃபேமிலி வீக்னாலே ப்ரோ ஃபேமிலி வீக்ன்றதுனால இல்ல, வேற ஒன்னு இருக்கு, வேற ஒரு பேர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்படி போறதா இருந்தா அரோரா மட்டும்தான் போகும். ஏன்னா அதுதான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தவனை அடிச்சிட்டு இருக்கு. இன்னொருத்தனா சொல்லுவாங்க. இன்னைக்கு கமருதீன் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பான். அது அந்த பாயிண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சனோட கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். கமருதீனும் திவ்யாவுன்றீங்களா? இல்ல சிஸ்டர், கமருதீன் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பான். அதுல ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணியிருப்பான். ஒருத்தவங்க எல்லாரோட கேமையுமே ஓவர் டேக் பண்றாங்கன்னு சொல்லி அந்த பர்சனோட அதாங்க நான் திவ்யான்னு சொன்னனே. அதான் சொன்னேனே. கனெக்ட் பண்ணுங்க. திவ்யா பாப்போம், அந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். ஓகே, எனிவே
வழக்கம் போல சொல்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனாவது விஜேஎஸ் வந்து அவர் பேரை காப்பாற்றிக்கிட்டு, இதை வந்து நான் லாஸ்ட் சீசனே சொன்னேன்னு நினைக்கிறேன் நம்ம இதே ஸ்பேஸில். அவர் வந்து 4வது வாரமோ 5வது வாரமோ வந்து ரொம்ப முக்கியம் பண்ணார், யாரையோ ஒருத்தவங்களை போட்டு அடிக்கிறேன்ற பேரில். ஐயோ நீ பேசாம நீ போயிரு, தயவு செஞ்சு உன் பேரை காப்பாற்றிக்கோ, நீ கடந்த 5 வாரமாவும் முக்கியம் பண்ணிட்டு. போன சீசன்ல வந்து ரஞ்சித் இதே மாதிரி 2 மணி நேரம் வச்சு செஞ்சாரு. அன்னைக்கு நான் போய் மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கு சண்டே எபிசோடு அந்த இந்த டாஸ்க் நடந்துமா, ரஞ்சித் கேப்டனா இருந்திருப்பாரு, ஞாபகம் இருக்காரு. இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த இது சைக்கிள் பெடலிங் பண்ணுவாங்களே அந்த 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 வீக்கெண்ட் தான். எஸ், அதுக்கு அடுத்த வாரம் அவர் வீட் ஆயிடுவாரு. ஓகேவா? அந்த வீக் வந்து தர்ஷிகா வீட் ஆவாங்க. அன்னைக்கு தான் ரஞ்சித்தை கிட்டத்தட்ட இதே மாதிரி 2 hours வச்சு செய்வாரு. ஆனா எபிசோட் வந்து 20 minutes. ஏன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவரை வந்து யாருன்னா வந்து எதனா கேள்வி கேட்டுட்டாலோ இல்லை பேசிட்டாலோ இவரால் தாங்க முடிய மாட்டேங்குது. இதை வந்து இவரே வந்து அந்த டைரக்ஷன் டீமு அந்த இல்லை பிபி டீமுக்கு வந்து சொல்லி இவரே நாம் வெளியே அனுப்புகிற மாதிரி இருக்குது. நாமினேஷனில் வந்தால் மட்டும் போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து அப்ரப்டாக தெரியுது ப்ரோ. எப்படி போன வாரம் வந்து அவன் நல்லா இது பண்ணியிருக்கிறான், ஒருத்தனை வந்து முகத்திரிய கிழிச்சு வச்சிருக்கான். இப்போதான் வந்து கேம் வைடன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒருத்தனை அனுப்புறீங்க. அதே மாதிரி தான் பிரஜினை வந்து நீங்கள் காரில் அனுப்பிச்சிங்களா, அப்பயே அனுப்பிச்சிருந்தா கூட ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லி சொல்லலாம். அவர் கேம் ஆட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரை வந்து வெளியே அனுப்புறீங்க, ஒரு வாரம் அவர் கேள்வி கேட்டாருன்றதுக்காக. எனக்கு புரியவே இல்லை. இவங்க என்னப்பா நீங்கள் ஹோஸ்ட்டு தானே, உங்களை யாருமே எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாதுன்ற பட்சத்தில் அப்புறம் எப்படி தான் நீங்களும் வந்து சரியான பதிலை சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. அவங்க எதுனா டவுட்டாக வந்து உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா கூட நீ யாரா என்னை கேள்வி கேட்பன்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்களையும் வந்து நீங்கள் எவிக் பண்ணி அனுப்புறீங்க. அப்படின்னா அப்புறம் கேம் பார்க்குறவங்கெல்லாம் எப்படி இது இவங்க வச்ச அந்த இதுதான் டைட்டில் இந்த தடவை வச்சாங்க பாருங்க, ஒன்றுமே புரியலன்ற மாதிரி. நம்மளும் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் சொல்கிற ஒரே வார்த்தை புரியல புரியல புரியல, புரியவே இல்லை சத்தியமாக, ஒன்றுமே புரியலையான்னு சொல்லிட்டு அதே தான். என்னதான் பண்றானுங்க இல்ல உங்களுக்கு ஒரு சீசன் கமல் சொல்லியிருப்பாரு தெரியுமா, ஐக்யூ அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாரு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஐக்யூல அவள் வந்து போன சீசனோட கம்பேர் எந்த பண்ணாங்க. சீசன் தெரியல, ஆனா நான் அந்த வீடியோ மட்டும் பார்த்துருக்கேன். யாரையோ ஒருத்தர் வச்சு இது பண்ணியிருப்பாரு அவரு. ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டாங்க. ஓ அது வந்து ஆமாமா ஆமாமா இவரு எனக்கு தெரிஞ்சு அவர் பேரை சொல்ல விரும்பல, அவர் ஒரு இளைய செத்த பயில அப்படின்னு அவரை தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் இந்த சீசன் என்னன்னா எல்லாருக்குமே அந்த கொஷின் கேட்குறாங்க, புரியுது. ஆனா அந்த கொஷினை வந்து கரெக்டா சொன்னா எங்க மாட்டிப்போமோன்னு சொல்லி சுத்தி சுத்தி விடுறாங்க. ஓகேவா? அதுதான் எல்லாருமே பண்றாங்கன்னு தோணுது. அதாவது இவருக்கு ஒரு நிமிஷம் ப்ரோ, இவர் வந்து என்னன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் சீசன், அதாவது இவர் வந்து இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். அதாவது எல்லா என்னன்னா எல்லாருமே ஒரு சேஃபா கேம் ஆடுறாங்க. எங்க இவங்ககிட்ட இது பண்ணா ஃபேவரட்டிசம் நம்மளுக்கு இது பண்ணிடுவாங்களோ, அந்த ஃபேவரட்டிசம் பார்த்து பார்த்து கேம் ஆடுறாங்களோன்னு தோணுது. அதுதான் நல்ல வேலை, அந்த பாயிண்ட் பேசலாம்னு நினைச்சேன், அப்படியே இதுவாச்சு. இப்போ சுபிக்ஷா விக்ரமை பத்தி பேசும்போது எல்லாருமே வந்து அப்படியே மண்டையா ஆட்டுறாங்க. எங்கடா நம்ம மாத்தி பேசினா எங்களை நம்மள கேள்வி கேட்டுறோம்னு சொல்லிட்டு அப்படியே கிளியரா தெரியுது. ஏன்னா இவர் வந்து அப்படி அடிக்கிறாருங்க. இவர் என்னன்னா இவர் எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் வரல அப்படின்னா அது சொல்ற வரைக்கும் சொல்லுங்க என்னாச்சு, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்றாரு. அங்க என்ன, ஏன்னா அவங்க பொய் சொல்றாங்க பிரகாஷ், ஒருத்தரும் கரெக்டா சொல்ல மாட்டேன்றாங்க. they just you know number fools நம்ம வாட்ச் பண்றோம்ல episodes and 24/7 for audience fools okay because they're lying and so அவங்க கரெக்டா ஆன்சர் கொடுக்கலன்னா கூட அவங்க திருப்பி திருப்பி அடிக்கிறாரு அவரு. நீங்க என் கூட விளையாட நான் சாட்டியால அடிக்கிறேன்னு பண்றாரு அவரு. அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு விக்டிம்ஸ் ஆகுறது நம்மலாம் தான் watching the episodes. So it's really not his fault. They're just lying. ஒருத்தர் கூட டைரக்டா ஆன்சர் கொடுக்க மாட்டேன்றாங்க. சாண்ட்ரா வந்து ஏன் இவ்வளவு நாள் இழுத்தாரு? அவங்க 10 minutesல முடிச்சிருக்கலாமே. just 10 minutes. அந்த தலைவலிக்கு கூட அவங்களால சொல்ல முடியல. பிகாஸ் நிஜமாலுமே அவங்க மறந்துடுறாங்க போல.
ஷீஸ் நாட் ரிமெம்பரிங் எக்ஸாக்ட் வேர்ட் ஷீ செட். பட் 2 பேர் சொல்றாங்க. ஸோ உடனே கூட சொல்லியிருக்கலாம். ஓகே நான் ஒருவேளை அப்படி சொல்லியிருக்கலாமோ அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம் ஹியர். த contestants are pathetic. ஸோ ஒரு டைம் கூட ஒரு ஸ்ட்ரெயிட் ஆன்சர், உண்மையான ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. யாரையாவது பத்தி ஏதாவது ஒரு கரெக்டா சொல்லணும்னா ஒரு சென்டென்ஸ்ல ஏதாவது சொல்றாங்க தவிர they really not giving the clear, concise, correct answer. ஏன்னா அவங்களுக்கு பயம், நம்ம சொல்லி ஏதாவது மாட்டிக்க போறோம் அப்படின்ட்டு. பட் வீக்கெண்ட்ல கரெக்டா பேசினா தானே அவங்களுக்கு கரெக்ட் அட்வைஸ் கிடைக்கும், கரெக்ட் ஃபீட்பேக் கிடைக்கும். விக்னேஷ், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். நீங்க வந்து இப்ப வந்து விக்ரம்க்கு பார்வதி தவிர்த்து பிடிக்காத கான்டெஸ்டன்ட் யாருன்னா திவ்யா தான். திவ்யாக்கு ஆனா திவ்யா வந்து விக்ரம் அகேன்ஸ்டா போவாங்களான்றது எனக்கு ஒரு டவுட். உங்களோட ஒப்பீனியன்? கண்டிப்பா போவாங்க. போவாங்களா? ஓகே லைக் பண்ணி பாருங்க. ஓகே 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 காட் இட். அதான் ப்ரோ, இப்போ என்னன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கேம் வந்து இப்போ ஃபேமிலி ரவுண்டு வந்து வரும்ன்றான்ல. இல்லை எனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சா மறந்து போயிட்டேன். ஏன் இவங்க வந்து ஃப்ரீ டேல நடக்கிற விஷயத்தை பற்றி ஏன் பேசணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிமிஷம் ப்ரோ, அதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் இருப்பாங்க, பேசிடுங்க. ராஜு சரி பேசுங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ப்ரோ பேசுங்க. 2 பேரும். ராஜு பேசுங்க. Vignesh, I'm going to leave now. Thank you so much, Vignesh. ஓகே தேங்க்யூ அஞ்சலி. பை குட் நைட். ஹாய் விக்னேஷ்ண்ணா, தேங்க்ஸ் ஃபார் ஸ்பீக்கர்ண்ணா. அண்ணா அந்த இங்க வந்துண்ணா அந்த டார்க் பார்க்கிங் வந்து இங்க நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டாங்கண்ணா. அது வந்து வெளியே வந்து ஹவுஸ்மேட்ஸ் தூங்குனாங்க, அதுதான் வந்து அந்த டார்க் பைட் பண்ணிச்சுன்னு அது ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி ஒன்று அமிச்சாங்களா பிக் பாஸ் மூலியமா. அது அடுத்த நாள் நீங்க பாத்தீங்களா? அது பாத்தீங்களா? அதுதானே ரீசன், டார்க் பைட் அதான் ரீசன் சொல்லி எல்லாருமே நம்ம போஸ்ட்ல வீடியோ வந்துருச்சு, நம்ம போஸ்டும் போட்டுமேண்ணா அந்த டார்க் பைட். இல்ல நான் சொல்லட்டுமா? இரு ப்ரோ, முடிக்கல ப்ரோ, ஓகே எனக்கு முடிச்சேன் ப்ரோ. ப்ரோ ஒரு செகண்ட் முடிச்சிடறேன் ப்ரோ. எனக்கு அந்த என்னன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நியூஸ் வந்துச்சு, பட் நான் வந்து அது வீடியோவே வந்துச்சு இல்லைன்னா அந்த ப்ரோமோ, அது சம்திங் ஜியோ ஹாட்ஸ்டார்லயே அதுலயே வந்துச்சு. அந்த சக்லர் வந்து அந்த வந்து அந்த கான்ஃபரன்ஸ் அந்த ரூம்ல வந்து அந்த ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு போவாங்க. பட் அது வந்து இவரு தான் போய் படிப்பாரு, கானா வந்து தான் போய் படிப்பாரு. இதுதான் டார்க், அந்த நாய் அந்த டாக் வந்து பார்க் பண்ணிச்சுன்னா அடுத்த நாள் வந்திருக்கும். அதான் சொல்ல வந்தேன் இந்த ஸ்பேஸ் மூலியமா. ஓகேண்ணா, ஓகே பேசுங்க. 3 நிமிஷத்துல என் பண்ணிடலாம். 1 மணிக்கு என் பண்ணிடுவேன். என்னால முடிக்க முடியல ஐயா. ரசிகன் ப்ரோ, எனக்கு ரசிகன் ப்ரோ இல்ல. தெரிஞ்சு ரசிகன் இல்ல, தூங்கிட்டான். ஓ அப்படியா, சரி ஓகே விக்னேஷ் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இப்போ ராஜு ப்ரோ சொன்னார்ல, அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரும் போய் வெளியே படுக்க கூடாது அப்படின்றது மாதிரிதான் வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இதனால்தான் நாய் குறைச்சதுன்ற மாதிரி அதுல மென்ஷன் பண்ணல. இதுதான் நான் சொல்ல வந்தேன். யாரும் வந்து அந்த லெட்டர்ல அது வரல. யாரும் பெட்டை தூக்கிட்டு போயிட்டு வெளியே படுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் வந்தது. இதனாலதான் நாய் குறைச்சது அப்படின்ற மாதிரி அங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது. அங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாமே அச்சீவ் பண்ணிக்கிட்டு என்னதுன்னு மட்டும்தான், ஓ இதனாலதான் நாய் குறைச்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா நினைச்சுக்கிட்டே தவிர அந்த சர்க்குலர்ல வந்து நாய் குறைத்ததுக்கு காரணம் இதுதான்றது வரவே இல்லை. அது வந்து இன்னும் வந்து சஸ்பென்ஸ் தான். பட் வி டோன்ட் நம்ம வந்து ரொம்ப எங்களுக்கு அங்க பார்க்கும்போது அது ஒரு ஃபன் நோட்ல தான் நாங்க சிரிச்சது. ஓகேவா? அந்த அதை சபரி மென்ஷன் பண்ணும்போது கூட கிளாப்ஸ் சாரி எல்லாரும் சிரிச்ச மாதிரிலாம் இது பண்ணியிருப்பீங்க. அவங்க 2 பேரும் தான் ஜூம் வச்சாங்க. ஸோ எனக்கு ஏன்னா நம்ம கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தனால எங்களுக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் வந்து இந்த மாதிரி தான் தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படித்தான் தோணுச்சு. அவங்களோட ரியாக்ஷன்ஸே பார்க்கும்போதே வந்து நமக்கு வந்து டவுட்டை தான் வந்து கிளறிவிடுதே தவிர அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி வரல. பட் வி டோன்ட் கெட் டீப் இன்டு தட். வேணாம் ப்ரோ. புக் உங்க பேர் என்ன புக் வாம் ப்ரோ? ஆக்சுவலி அந்த அண்ணா பிரகாஷ் பேசுனாங்க. புக் வாம் இல்ல, பிரகாஷ் பேசுனாங்க. ஓகே 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 பிரகாஷ் ப்ரோ, அந்த டைம்ல டார்க் பார்க் பஞ்சல் தெரியுங்களா? அப்போ நான் லைவ் ஃபுல்லா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ என்னன்னா அந்த என்ட்ரன்ஸ் வந்த உடனே உங்களுக்கு அந்த கிச்சன் ஆப்போசிட்ல ஒரு பெட் தெரியுங்களா, பெரிய சோஃபாமா இருக்கும், அதுல வந்து கம்பெனி உட்காந்து இருந்தாரு. நாய் வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அங்கிருந்து வெளியே வந்தாரு. சரிங்களா? அந்த டைம்ல நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். என்னோட வீடியோ கூட இருக்கு. நான் நைட்ல நான் காலையில் போஸ்ட் பண்றேன். சரிங்களா?
அதுக்கப்புறம் அது ஒரு ப்ரூஃப். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து சர்க்குலர் வந்துச்சு, கானம் வந்து பார்த்து படிப்பாரு. சரிங்களா? இதுக்கு தான் வந்து பிக் பாஸ் வந்து அந்த பார்க்கிங் சவுண்டு போட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பார்க் பண்ண சவுண்ட்ல கம்பெனி வந்து சோஃபால உட்காந்து இருந்தாரு, நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி தான் என்ன பேசியிருப்பாங்கன்னா, கம்பெனி வெளியே வந்து என்ன சொல்லிட்டு போவாருன்னா, நம்ம கனியை பார்த்து இப்படி படுத்துருக்கேன், உங்களை வந்து வெளியே வந்து யாராச்சும் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, அந்த ஒரு கோஸ்ட் மாதிரி. அது சும்மா அது ஒரு ஃபன் பண்ணிட்டு போய் அங்க உட்காருவாரு அந்த சோஃபால. உடனே நாய் வந்து பார்க் பண்ணும். அப்ப வந்து சபரி வந்து எந்திரிச்சு உட்காருவாரு, அப்ப பேசுவாங்க. இதுதான் நடந்துச்சு. சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. இல்ல அதுதான் bro. இல்லைங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து பார்க்கறது அந்த லைவே வந்து எடிட்டட் வெர்ஷன் தான், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து அதுதான் சொல்றேன் நான் வந்து வி டோன்ட் வாண்ட் டு கெட் டு டீப் இன்டு தட் மேட்டர்ன்ற நான். அது எதோ வேணா இருந்து போகுது. நம்ம இப்போ ஒன்றும் வந்து நம்ம அதை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இங்கே யாருமே பேசலை ப்ரோ, ராஜு ப்ரோ. சாரி டு சே தட். நம்ம இங்கே வந்து யாருமே வந்து அவங்கள வந்து ப்ளேம் பண்ணிட்டோ அதை வச்சு நம்ம பேசவும் கிடையாது, நானும் வந்து பேசலை. ஸோ வேணா நம்ம அந்த மேட்டரையை விட்டுடலாமேன்றேன். இல்ல ப்ரோ, இல்ல நான் என்னன்னா, நான் எந்த குறையுமே சொல்லல. ஆக்சுவலி நான் சொல்ல வந்தது என்னன்னா, நாங்க வந்து லைவ்ல பார்க்கும்போது இது நடந்துச்சு. அடுத்த நாள் வந்து ஒரு வீடியோ வந்துச்சு அந்த இந்த ஸ்டோர் ரூம்ல. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருந்ததுன்னா, படி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து வெளியே தூங்கும்போது அதுக்கு வந்து நாய் குளத்திருக்கு, அது ஒரு லெட்டர் வந்துச்சு. அது வந்து கானாமத்து படிச்சாரு, அந்த படிக்கிற மாதிரி ஒரு இது வரும். அதை வச்சுதான் நான் சொல்றேன். ஆனா இப்ப நான் வந்து உங்களையும் நான் வந்து பிளேம் பண்ணல, யாரையும் பிளேம் பண்ணல. இது நடந்துச்சு, நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். ஆனா வந்து ஏன்னா நாங்க வந்து 24 hours நான் லைவா வந்து எனக்கு பிசில ஓடிட்டே இருக்கும், நாங்க பார்த்து இருக்கங்காட்டி எனக்கு என்னால கான்ஃபிடண்டா சொல்ல முடியுது. ஏன்னா அந்த இடத்துல கம்பெனி மிஸ் சிட்டிங் இந்த சோஃபா, பட் பார்வதி வாஸ் எதிர் இருந்தது அந்த ரெஸ்ட் ரூம் ரொம்ப லாங் அது. சரிங்களா? சம்பந்தமே இல்லை. அந்த டைம் நல்லா தெரியும், நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். இத்தனைக்கும் நான் யூடியூப்ல போட்டு நாங்க ஃபுல்லா பார்க்கும்போது தெரிஞ்சது. அந்த விஷயம் கூட விட்டுருங்க, அந்த கமருதீன் எங்க இருக்கான்றது கூட விட்டுருங்க. அந்த லெட்டர்ல நாய் குலைச்சதுனாலதான் ஒரே நிமிஷம், நாய் குலைச்சதுனாலதான் வந்து வெளியே படுத்ததுனாலதான் நாய் குலைச்சதுன்னே அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்களான்ற. கேக்குதா? ஆமா ப்ரோ, அப்படிதான் போட்டிருந்தாங்க ப்ரோ. எனக்கு அந்த கிளிப்பிங் மட்டும் தான் அனுப்பிச்சு விடுங்க, இல்ல நீங்க உங்களிலே போஸ்ட் பண்ணுங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே ப்ரோ, நான் போஸ்ட் பண்றேன் ப்ரோ, நாளைக்கு பண்றேன் ப்ரோ காலையில. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே பை கைஸ். பை பை ப்ரோ. முகம் ப்ரோ, பை, டேக் கேர். ராஜு பை ப்ரோ, பை ப்ரோ, பை பை, டேக் கேர். பை.